பிளாக் ஷீப்ஸ் இசையும் தமிழும் சுபஸ்ரீ தனிகாச்சலம் ஒருங்கிணைப்பில் காலத்தை வென்ற கண்ணதாசன் பாடல்களை பற்றின ஓர் இசை கலந்துரையாடல் ஜூலை 13 மாலை 5 மணிக்கு. புக் யோர் டிக்கெட்ஸ் ஆன் புக் மை ஷோ. ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாட்டு இருக்கு. கதை சொல்ல அண்ணன் இருக்காரு, கதையோட கான்செப்ட் பண்ண கிழக்குவாசி சந்திரன் இருக்காரு. இது Black Sheeps கதை கதையாம் கான்சர்ட் ஆம். For tickets visit blacksheepindia.com and bookmyshow.com. அப்படியே மீன் பிடிச்சு ஊர் சுத்தி வருஷ நாள் ஓட்றத குறைச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. நீங்களே எல்லாரும் மாதிரி இருந்தீங்க. காசு வாங்கி பழகிக்க. 15,000 ரூபா தான் வரும். அதுக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியும்னா ஓகே சொல்லுங்க. அவர்களையும் மிஸ் மரியா ஜான்சன் அவர்களையும் மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். Thank you so much for coming. ஸ்னேகாக்கு நீ ஃபுல் வாக்கிங் தான் நினைக்கிறேன். டயட்டே வேண்டாம். Thank you. Avikumar sir, thank you so much for coming sir. And definitely this is going to be very special for us. நீங்க பாத்தீங்க posters எல்லாம் and BTSம் பாத்தீங்க. நீங்க சொல்லுங்க, how do you feel? அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவிற்கு என்னை அழைத்த பிரிட்டோ சார் அவர்களுக்கு மிக நன்றி. அவங்க டாக்டரையும் இம்மிடியட்டாக ஃபோன் பண்ணாங்க. தேங்க்யூ ஸ்னேகா பிரிட்டோ அவர்களுக்கு. பிரிட்டோ சாரை வந்து நிறைய இடத்துல, அதுவும் பர்டிகுலராக இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அப்படி தான் பழக்கம். அப்புறம் முரளி சார் முரளி சார்ல இல்லை, புது வசந்தன் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட். அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றது வந்து இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேரம் ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக போய் நிற்பாங்க. அப்போ நான் மைக் எடுத்து முரளி ராஜா சார்லி பாபு அப்படின்னு 4 பேர் வந்து முரளி ராஜா சார்லி பாபு. இந்த ராஜா இங்கே வந்தார், மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள். அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார். முரளி வந்து ரொம்ப ஸோ நைஸ். அதாவது எப்பவுமே நமக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே. அந்த புது வசந்தம் போதே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனார். நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க. அதர்வா வந்து கலக்கிட்டுருக்காரு. பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக இந்த இது பார்க்கும்போது அந்த வெப் சீரிஸ் ஒன்று, அது வந்து அந்த ஷார்ட்ஸு அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் வெப் சீரிஸ் மாதிரி அதில் ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். அப்புறம் அவர் தம்பி, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்தோன்னே அது ஒரு உதயா டயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு. நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அந்த பவர்ஃபுல் அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு எமோஷன் இருந்தது. நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுவர்தன்னு, ஸ்டைலிஷ் டைரக்டர். எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாமலாம் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள், அந்த சின்ன அந்த கண்ணு மூடி இருக்குல்ல, அவர் கீழே பார்க்குறாரு, ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்கள், ஏய் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஆர்த்தி சொல்லவே வேணாம், ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ்ணுவர்தன் அப்படி ஃபாரின்னு அப்படி இப்படின்னு போயிடுவீங்கன்னு நினச்சி அவங்களை இழுத்துனுட்டார் பிரிட்டோ சார். மறுபடியும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்க. அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆண்டவன் உங்களை வந்து மென்மேலும் பெரிய லெவலில் வளர, அதாவது உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது. அது இருந்தால் இந்த சினிமாக்கே வந்திருக்க மாட்டீங்களே இல்லையா? ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா, அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்னன்னு பார்த்துட்டே போயிருந்தீங்கன்னா
இப்போ ரஹ்மான் சன் வந்திருந்த மாதிரி ரஹ்மான் சொன்ன வார்த்தை தான் சார், வாட் நெக்ஸ்ட் சார், என்ன சார் அதே மாதிரி பாடுற பாட்டுகளே வேணாம் சார், வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணலான்னு. அதுதான் மெயின். அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததற்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், நன்றி, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஸோ நல்லா இருக்கேன். யங்கஸ்ட் டைரக்டர், ட்ரெண்ட் செட்டர் இன் டவுன் சொல்லலாம். ப்ளீஸ் ஷேர் a few words. எஸ் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஹீரோக்கு வந்து இது ஒரு ட்ரீம் டெபியூன்னு தான் சொல்ல நான். லைக் 2 விஷயம், விஷ்ணுவர்தன் சார் அண்ட் யுவன் சார், இவங்க 2 பேர் இருக்கும்போது இந்த படம் மிஸ்ஸே ஆகாது. அண்ட் ஆல்சோ யுவன் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி, விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஒரு சாரி அவர் நேம் தெரியல, ஒரு கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. நாங்கள் பயங்கரமாக வந்திருக்கேன். ஆல்சோ ஆகாஷை பற்றி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஹம்பிளான கிரவுண்டடான பர்சன் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு குவாலிட்டி போதும், கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. எஸ். அண்ட் ஆல்சோ ஹீரோயின் அதித்தி சூப்பராக இருக்காங்க. இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி இந்த போஸ்டர்லேயும் ஸ்னீக் பீக்கில் பார்க்கும்போது இதே பேரை வச்சு நான் ஒரு படம் பண்ணலான்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் எல்லன். கண்டிப்பாக அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன் நியர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச் எல்லன் ஃபார் ஜாயினிங் அஸ். எஸ். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. பேச மாட்டீங்களா? ஒய் அவங்க இருக்கும்போது நீங்கள் பேச மாட்டீங்க? அப்படியா? உங்களுக்கு சேர்த்தே நானே பேசுகிறேன். பேசுங்க மேம். ஸோ எல்லோருக்கும் வணக்கம். மை ரெஸ்பெக்ட்ஸ் டு சார், மை ரெஸ்பெக்ட்ஸ் டு மேம், மை லவ் டு ஸ்னேகா, மை லவ் டு மிச்சல் அண்ட் மை லவ் டு ஆகாஷ், அதர்வா. எனக்கு எல்லாமே குழந்தைங்களா பார்த்து கடற்கரை எல்லாரும் வளர்ந்து வந்து இருக்கிற மாரி இருக்குது. ஐ ஷுட் சே அபவுட் அதர்வா. அவங்க அப்பா அவ்வளோ ஒரு பாசமானவர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா கூட அந்த எதிரில் உட்காரும்போது தம் புள்ள வளரணும், தம் புள்ள வந்து ஒரு உயரமான இடத்துக்கு போகணுன்னு அவ்வளோ கனவோட, அப்போ பானகாத்தடி நடிச்சிட்டு இருந்தார். அந்த போஸ்டர் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட காமிச்சு, இதான் என் பையன், அவ்வளோ பெருமையாக காமிச்சார். ஆகாஷ், ஐ ஸ்டில் ரிமெம்பர், இஃப் அப்பா இஸ் டூயிங் சம்திங், ஐ திங்க் ஐ ரீக்ரியேட் த சீன். ஐ திங்க் ஹில் ஹேவ் திஸ் போஸ்டர் இன் ஹேண்ட் டுடே. அண்ட் எங்கள் அப்பாவை மீட் பண்ணியிருப்பார், காட்டியிருப்பார் என் பையனை லான்ச் பண்ணுறேன்னு. அப்பாஸ் blessings will always be there for you. Our love and blessings always will be there for you. என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவுட் ஆஃப் ஆல் த லாட் இஸ் விஷ்ணு. விஷ்ணு தான் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ண ஒரு 12 years. அப்போ வந்து நான் விஷ்ணுவை கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட, இவர் விஷ்ணுவர்தன், இவரை பற்றி நீங்கள் தெரியும், ஒரு பெரிய டைரக்டர் இருப்பான்னு சொல்லி போகிறேன். தம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை காரில் ஏற்றி கேம்பஸ் ஃபுல்லாக காமிச்சிட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக அப்பாவுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப தெரியும் போல். ஸோ தட் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் விஷ்ணு. தென் அனு, ஆல்வேஸ் தேர். மை லவ், போத் ஆஃப் தேம் ஆர் லைக் ஃபேமிலி ஃபார் மீ. Ma'am, my lucky charm is here. She was always anything positive. She is always there for me, and that love she gives for us and the institution is tremendous. Thank you so much for always being there. Father Lawrence Raj, thank you so much. Our Don, that is how we call him. This is really family. Amin, thank you so much for coming. And இது நிஜமாவே ஒரு விழா. அதுவும் ஒரு தகப்பன் ஒரு தாய் வந்து தன் மகளுக்கு அதை செய்யும்போது அந்த பிள்ளைங்க அந்த தகப்பன் தாயோட அந்த காலம், அவங்களோட வாழ்க்கையை அதை மதித்து அதை எடுத்தாலே அந்த லெகசி எடுத்துகிட்டு போயிடலாம். டு மீ ஆல்வேஸ் தே வுட் சே born with silver spoon. I will say actually second generation வந்து நீங்கள் born with silver spoon சொல்லவே கூடாது. They are the people who will bind the first generation and the third generation. பிகாஸ் அவங்க அந்த பேட்டனை கையில் அவ்வளோ கஷ்டமாக பிடிப்பாங்க. நம்ம அப்பா பண்ணதை நம்மளால் பண்ண முடியுமா, அதை நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியுமா, எங்கள் அப்பாவை என் பிள்ளைங்க மறந்துடுவாங்களா? ஸோ அந்த செகண்ட் ஜென்ரேஷன் தான் இஸ் த ரியல் ஸ்ட்ராங் ஜென்ரேஷன். I think Sneha and Mitchell are going to do a tremendous job. You're always in our prayer. God bless in whatever you do. You're already blockbuster. So God bless. And Yuvan sir, wherever you are, my love to you, because always my respects, and we respect and love your tremendous work. And my prayers to Yuvan sir also, and to all in XB Filmmakers, the entire family and crew, and sir's family, Shobama. Love you. Thank you so much. Thank you. Thank you, ma'am. Thank you, sir. Nandri. Thanks a lot.